ஹாய் செலபிரிட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நம்ம தயாங்கோட இது 1 year ஆச்சு இது நான் போட்டு. இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் இதுக்கு மட்டும் இல்லை, 2-3 இருக்கு கேட்டிருக்கீங்க. நான் அப்பெல்லாம் போடவே முடியல, அடுத்தடுத்து கமிட்மெண்ட் அது இதுன்னு வந்ததுனால போட முடியல. ஸோ இப்போ கண்டிப்பா சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரி முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இது 1 yearக்கு முன்னாடி போட்ட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் டெவில் மாஃபியா. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் பார்ட் கேட்டுருந்தீங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்டா. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஜாலியா ஒரு மாஃபியா அந்த நீங்க அந்த இது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். பிகாஸ் அதுல எப்படிலாம் தயாங் பாடா படுத்தி இருப்பான் அவங்கள அப்படிங்கிறது புரியும். அதுக்கப்புறம் இப்ப சார் எப்படி மாறி இருக்காரு, எப்படி மாறினாலும் அவனோட பொசசிவ்னஸ் மாறவே இல்லை. அது எப்படி இருக்கணும் ஆஃப்டர் பேபி பர்த் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஓகேடா, நம்ம வள நடக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆர்ட் கேலரியில அப்படியே நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க பெயிண்டிங்க்கு. அப்போ சடனா அவங்க பின்னாடி ஒருத்தன் அப்படியே கண்ணு வச்சுட்டு யூஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறான். சரி, உனக்கு சனிய சைக்கிள்ல வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபராவோ சரி ஃபிளைட்ல வருது அப்படிங்கிறா. எது பாக்கிறதுக்கு 2 பேரும் செம்மையா இருக்கீங்க, குழந்தைங்க அம்மான்னு சொன்னா நம்புற மாதிரி இல்ல. சந்தூர் மம்மியா இருப்பீங்களோ? நாங்க சந்தூர் மம்மியா இல்லன்னு தெரியாது இருக்கட்டும், நீ முதல் உசுரோட இருப்பியா பாரு ராஜா. எது என்ன உங்க புருஷனுங்க பெரிய ஆளுங்கன்னு எங்களையும் மிரட்டி பாக்குறீங்களா? சேச்சா, மிரட்டலாம் இல்ல, நிஜமா நடக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்ன நடக்குதுன்னு. அக்கா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன எங்களை கடத்த போறீங்களா? நோ ப்ராப்ளம். நீ நடி கூலா கூல் ட்ரிங்க் சாப்பிட போற மாதிரி சொல்ற. உங்களுக்கு தெரியாதா அவங்க குழந்தைனார பத்தி? அவனை பத்தி தான் நல்லா தெரியுமே. இருந்தாலும் நம்ம இங்க வந்தது அவங்க கிட்ட சொல்லவும் இல்ல, நம்மதான் கிளம்பி வந்தோம். நம்மள ஃபாலோ பண்ண கூட ஆள் அனுப்பல. எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு வரா டென்ஷன் ஆக. நீங்க அக்கா, அந்த பயம்லாம் உங்களுக்கு வேணாம். உங்க குழந்தைனாரு கண்ணு ஈக்குல விட மோசம். நம்ம எங்க இருக்கோன்னு இந்நேரம் ஒரு மூப்பு முடிச்சிருப்பாரு. என்னடி என் குழந்தை நாய்ங்கயா? சேச்சா, அந்த விட மோசம். என் புருஷன் சிங்கம் மாதிரிக்கா. கண்டிப்பா இங்க எங்கேயாவது ஸ்பை வச்சிருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே அங்க அவங்க முன்னாடி கண்ணு நீட்டினால நெத்தி போட்டா அப்படியே டொம்முல ஷூட் ஆகி அப்படி இல்லறான். நான் சொன்னேன்ல அப்படிங்கிறீங்க. பரவோ தேறிட்ட. அந்த புதுசுல புள்ள பூச்சி மாதிரி இருந்த உங்க குழந்தனோட குடும்பம் நடத்துறனாக்கும் அவரை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது. அதானே பொசசிவ் மன்னனாச்சே. சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் ஷூட் பண்ணனால அவங்க இருக்கிறவங்களா பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே கூலா எங்க ஆளை காணும் அடிக்கணும் பார்க்க அங்க ஒரு டெடிபேர் மாதிரி பொம்மை எல்லாம் போட்டுட்டு பொம்மை மாதிரி வேஷம் போட்டுலாம் நின்றுட்டு இருப்பாங்க சும்மா என்டர்டைன்மெண்ட்க்கு. ஸோ அதுல இருந்து அப்படி தயாங்கும் தன்னோட அந்த பொம்மை மாதிரி இருக்க முகத்தை எடுத்துட்டு அப்படியே வரான். சொல்லல அப்படிங்கிறீங்க. வரவோ அடியாத்தி, இவனே இந்த பொம்மைனா அப்ப ஏன் புருஷன் இங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னோ பாவத்தை என்ன தயாங்கோ. சொன்னல அப்படிங்கிறவங்க கிட்ட அதுக்குள்ள நீங்க நானும் தான் சொன்னேன் ஆர்ட் கேலரி கூட்டிட்டு போக்கணும். எங்க கூட்டிட்டு போல, நாங்களே கிளம்பி வந்துட்டோம். உனக்கு ரொம்ப தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன பயம் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ நினைப்பு தெரியும்டா, என்னை விட்டுட்டு நீ இருக்கவே மாட்டேன்னு. நான் எங்க இருக்கணும் அங்க கண்டிப்பா தேடி வருவீங்கன்னு. அதுவும் உங்களோட லிட்டில் பிரின்சஸ் இருக்கும் போது எப்படி நீங்க என்ன விடுவீங்க அப்படிங்கிறீங்க. ஹேய், எனக்கு உயிர்னா நீ என்னோட சுவாசம், 2மே எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அடே, நீங்க லவ் பண்றதெல்லாம் அப்ரோச்சுக்கோங்க, எங்கடா ஏன் புருஷன் அடிக்கிறாரு ஃபரா நிக்க தயங்கோ. நான் என் உசுரை தேடி வந்தேன், பட் யானை உசுரை எடுக்கிறவங்க தானே, அதனால கவலைப்பட்டிருக்க மாட்டான். எதே அடினுக்கு சின்னப்பா டே ஏன்டா அவகிட்ட எத்தனை கோத்து விடுற, இந்த வந்துட்டமா அப்படின்னு ஓடி வராரு. எவ்வளவு நேரம் கழிச்சு அவனுங்க கொண்டு போய் வச்சு எங்களை ஏதாவது பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா வரீங்களா அப்படின்னு மண்டையில ஓய்வு ஏற்பட்ட சின்ன அப்படி பாவி கிராதி உன்ன போய் காப்பாத்த வந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஓ, இப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கா அப்படின்ட்டு இன்னும் 4 அடியை போட சின்ன போ அடி சும்மா ரெடி, நான் ஒரு கேங்ஸ்டர், கொஞ்சமாவது மரியாதை கூடி. அதெல்லாம் முடியாது, நீ ஊருக்கே பரப்பாதானா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு நீ தொடப்பத்துக்கிட்ட தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஜின்ன போட்டு வரா மிதிச்சு எடுக்க அவங்களுக்கு சிரிப்பு வந்தது. தேங்க உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஆல்ரைட் பேபி அப்படிங்கிறான். நான் நல்லாதான் இருக்கேன், நீ இருக்கும் போது எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறீங்க.
நானும் வாய் ரொம்ப கூடி போச்சு அப்படிங்கிறா. ஜின்னோ டேய் இங்க ஒருத்தி என்ன போட்டு வெளுத்துட்டு இருக்கா, நீங்க என்னடா தனியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பக்கம் அங்க ஜின்னோட பசங்களும் அப்பா அப்பா ஐஸ்கிரீம் வெளியில நிக்குது வாங்கி கொடுப்பா, அம்மாட்ட கிட்ட வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஹைஜீனிக் எல்லாம் அது இதுங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே ரெண்டும் அங்க ஜின்னும் அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு குட்டீஸும் அவர்கிட்ட போய் ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்கு. அவருக்கும் அட பாய் குடும்பமா நீங்க அம்மா கறி போட்டு அங்க வேணும்னு அப்புறம் வேலைக்குறா, இது ரெண்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம அடி வாங்குற அப்பன்ட்ட வந்து ஐஸ்கிரீம் கேக்குறீங்க, நல்லா வருவீங்க அப்படின்ட்டு போது விழுறி அடிச்சது அப்படின்ட்டு அவரும் போலாமா வீட்டுக்கு அப்படின்ட்டு திரும்ப அப்படியே தயாங்குவாங்கள வா அப்படிங்கிற மாதிரி தூக்குறான். எது வேறையா அப்படிங்க ஃபராவோ அப்படி இடுப்புல கழிச்சு பக்க என்ன அவங்க ஒண்ணு பேத்திருக்காங்க அதனால அவன் ரெண்டையும் சேர்த்து தூக்கிட்டு போறான். இங்க 3 டிக்கெட் இருக்கு, 10 அதுக்கு நீ வேற பீப்பா மாதிரி ஆயிட்ட, என்னால முடியாதுப்பா அப்படின்னு ஜின்னு நகர எதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபரா திருப்பியும் ஜின்னு பிடிக்க அடியே காதகி சரிடி சரி சும்மா சொன்னடி அப்படின்ட்டு அழகா அவரு ஃபராவையும் தூக்கிட்டு ரெண்டு பக்கம் அவரோட குட்டீஸ் மேலையும் அப்படியே தொத்துக்கால் போட்டு தொங்க விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு அழகா வந்து கார்ல ஏறிட்டு தயங்க பிடிச்சு மறைக்கிறாரு. என்னடா அப்படின்னு பாக்குறான். பின்ன ஏதாவது செய்ய போறேன்னா சொல்லிட்டு பண்றான், ஏன் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது முடிவெடுத்து பண்ணிட்டு கடைசியில நாங்க மாட்டிக்க வேண்டியதா இருக்கு, எதை பத்தி சொல்ற இங்க வரத சொல்லிட்டு தானே வந்த அப்படிங்கிறான். அதை சொல்லலாடா ராசா, இப்போ பொண்டாட்டி தூக்கிட்டு போனீங்க இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு நிறைய பொண்டாட்டி பண்ணி பண்ணாத, அதையும் அவ்வளவு பண்ண சொல்லுவா, அண்ணன் பாடி தாங்காதுடா அப்படிங்க தேங்க்ஸ் சிரிச்சிட்டு எப்படி உள்ளாரு. என்ன மிஸ்டர் கிம் பயந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. ஏன் மிஸ்ஸஸ் கிம்க்கு பயம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்படிங்கிறீங்க ஏண்டி அப்படின்னு கிட்ட வரான். ஏன்னா அதான் என்னோட கிங் இருக்காரு, அவர் என்ன பாத்துக்குவாரு, எஸ் இந்த உலகத்தையே கூட அழிப்பேன் உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா அப்படிங்கிறான். எனக்கு அப்படியே அவன் ஷோல்டர்ல சாயணும் அப்படியே உங்க லிப்பு கிட்டே கூடிய உங்க பேபி இப்ப இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தவ அதுக்கு 5 months ஆகுது அப்படின்னு சிரிங்கிறா. அதுதானே ஷோ இவ இருக்காளே எனக்கு வெளியில இருந்து எதிரியே வேணாம், இவளே போதும். அவன் நம்ம பொண்ணு யாரு இல்லைன்னா அதனாலதான் அமைதியா இருக்க, இவன் வந்ததுக்கு அப்புறம் இடமே எனக்கு இல்லாம போச்சு. எது ஆமா இவதான் ஹோல் நைட் உன்னோட இருக்கா, எனக்கு இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவங்க விரிச்சுட்டு தரான். சி அப்படிங்கிறீங்க என்னடிச்சு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க ஓ பேபி அப்படிங்கிறான். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். நீங்க அப்படியே சமைச்சிட்டு இருக்கீங்க, பின்னாடில இருந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணிட்டு உங்களை சமைக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி நான் சமைக்கிறதா அப்படியே சொன்ன பேபி. என்னத்த இப்படி குழந்தை மாதிரி பண்றீங்க, ஏய் நடி நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும் எப்ப பார்த்தாலும் அட்டைப்பூச்சி மாதிரி அது ஓட்டிக்கிட்டு தெரியுது. இத்தனை வாட்டி சொல்றேன் நம்ம பாப்பா அப்படி சொல்லலாம், நீங்க இன்னுமா உங்களுக்கு பொசிசிவ், அதுவும் நம்ம பிள்ளைகிட்ட. யாரா இருந்தா என்னடி ஏன் இடம் எனக்கு மட்டும்தான், நீங்க நீங்க மட்டும்தான் எனக்கு எப்பவுமே என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு திரும்பி தேங்க ஹக் பண்ணிக்கா. அவனுக்கும் இந்த ஹக் தேவைப்படுது. அப்புறம் உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு உங்க ஃபோரியர்ல கிஸ் பண்றான். தேங்க் அப்படின்னு அப்படியே பேசிட்டு இருக்க உங்க பேபி அழுகுற சவுண்ட் தயங்கும். அதானே பார்த்தேன், அது எப்படி கரெக்டா நம்ம குட்டிக்கு கழுகுக்கு மூக்கில் வைக்கிற மாதிரி நான் அவனை கிஸ் பண்ண வரும்போது மூக்கில் வைக்கிறமோ. நீங்க சிரிக்கிறீங்க, சும்மா இருங்க தயாங், அவனே என்ன தூங்கிட்டு இருக்கால, எனக்கும் பசிக்கும்ல. சரி சரி நீ சமையல் பண்ண, நான் போய் பாப்பா தீட்டுறேன் அப்படின்ட்டு தேங்க் போய் என்ன குட்டி முடிச்சிட்டீங்களா மம்மிகிட்ட போகணுமா அப்படின்னு அழகா பேசிட்டு தன்னோட பேபியாக தூக்கிட்டு வரான். அப்படியே நீங்க சமைச்சிட்டு இருக்க பின்னாடி வந்து அவன் எப்படி மொதோனா அதே மாதிரி பாப்பாவோட சேர்ந்து இருக்க அப்படிங்கிறீங்க. என்ன பேபி நாங்க இப்படி ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணுவோமா, நீ எங்களை கண்டுக்காம சமைப்பியா அப்படிங்கிறான். நீங்களும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமைச்சிட்டு இருக்க அவனும் எப்படி இருக்காங்க பாத்தியா மம்மி, மம்மிதான் செம்ம திருப்தியான மம்மி, சந்தூர் மம்மின்னு சொல்றான். ஏன் பொண்டாட்டிய ஏன் உன்னுடைய இன்னொரு நாய் கொஞ்சுது பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன், டேடி எப்படி முடிச்சு பார்த்தியா அப்படின்னு அவன் குழந்தைகிட்ட போய் அவன் வீர சாகசத்துல நாங்க என்ன உதறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. என்ன என் பேபி என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதான் இப்பவே எப்படிலாம் இருக்கணும்னு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ல அப்படின்ட்டு மம்மிய இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு அவன் எப்படிதான் பண்றானோ உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கையில பாப்பா பேபியோ அப்படியே உங்க ஷோல்டர்ல அப்படியே அந்த பொக்க பயப்பட்டு அப்படின்னு கடிக்கிறா. நீங்க உங்க பொண்ணு உங்களை மாதிரி அப்படிங்கிறீங்க. ஆமாடி என்ன மாதிரிதான் அவளுக்கும் கூட
உன்னை ஃபைட் பண்ற ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா செல்லக்குட்டி? அது என்னடா அப்ப இதெல்லாம் பண்றேன்னா அது அப்படியே காப்பி எடுக்கிறீங்க, ஆனாலும் எனக்கு ஜெலஸ் ஆகுது அப்படிங்கிறான். நீங்க சிரிக்கிறீங்க. தேங்கோ முன்னாடி சிரிக்கிற பின்ன குழந்தைகிட்ட போய் போட்டி போடுறீங்க. அது யாரா இருந்தாலும் நான் இப்படி தாண்டி இருப்பேன். உன் விஷயத்துல மட்டும் நீ எனக்கு மட்டும்தான். நீ என்னோட குயின், இவன் நம்ம பிரின்சஸ், போத் ஆர் மைன் அப்படிங்கிறான். நாங்க எப்பவும் உன்னோடதான் தயாங் அப்படின்ட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இப்ப தயாங்க் அப்படியே நீங்க பிளேட்ல போட நீங்க வா பேபி அப்படிங்கிறோம். பாப்பாக்கு அப்படிங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவன் மடியில உட்கார வச்சு பாப்பாவையும் அதே அப்படியே அவங்க மடியில உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் உங்களுக்கு ஊட்ட நீங்க பாப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு மசிச்சு ஊட்டுறீங்க. அவனும் உங்களுக்கு ஊட்ட நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. நீ சாப்பிடு பேபி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ஹெல்த்தியானாதானே என்னையும் நம்ம பேபியும் பாத்துக்க முடியும் அப்படிங்கிறான். அப்படியே கண்ணடிக்காதீங்க சி அப்படிங்கிறீங்க. என்னடி சொன்னேன் டபுள் மீனிங்லாம் ஒன்றும் பேசலையே. நீங்க தானே? ஆமா ஆமா சிங்கிள் மீனிங்ல தான் சார் பேசுறீங்க, நம்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு அப்போ நைட்டு ரெடியா இரு பேபி அப்படிங்கிறான். பேபி ப்ளீஸ், ரொம்ப நாள் ஆச்சுடி, 5 மாசம் பக்கம் விட்டு வர விட மாட்டேங்கிற பாப்பாவை, கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு தூங்க வேடி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ நீட் யூ பேட்லி டி, ப்ளீஸ் பொண்டாட்டி அப்படிங்கிறான். ஓகே நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்க எந்திரிக்க போக்க விடாம உங்களை ஊடிச்சு அப்படியே உங்க வாயில ஒரு வாடி ஊட்டி விட்டுட்டு அது அப்படியே அவன் வாயில அப்படியே மாத்திக்கிறான். பேபியோ கையில இருக்கனால அவ அப்படியே திரும்பி பார்த்துட்டு 2 பேத்தையும் பார்த்து சிரிக்க தேங்காய் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை பாக்குறான். நீங்க சி குழந்தைய வச்சுட்டு என்ன பயம் இது அப்படிங்கிறீங்க. எப்படி அம்மா அப்பாவும் ரொமான்ஸ் பண்றோம்னா அவளும் தெரிஞ்சுக்கட்டும், அப்படி ரொமான்ஸ்ல பிறந்தவ தானே அவ அப்படிங்கிறான். யோதாயா வர வர ரொம்ப பேசுறீங்க அப்படின்ட்டு இங்க காதை பத்திக்கா அவனும் காதல இதுதான் சொல்றான். அவனும் சொல்ல சொல்ல உங்களுக்கு இங்க அப்படியே மூஞ்செல்லாம் கவர்ந்து போகுது. நிறுத்த பொரியாலையா அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். ரொம்ப மோசத்தையா நீ, முன்ன விடுவா, முன்ன இப்படி இருக்க மாட்டேன், ரொம்ப கோவமா பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா எப்போ எனக்குள்ள நீ சரண்டானியோ அப்பல இருந்து நான் பாக்குற தயாங்க வேற. எப்படி இருக்க? முழுசா எனக்கு பிடிச்ச மாதிரி. ஆஹா எனக்கு கூட தான் பேபி, நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே எனக்கு சிறந்தவ, நீ கூடவே இருக்கணும்டி. இல்லாத ஒரு லைஃப் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த தயாங்க்கு இந்த ஹீரா எப்பவும் கூட இருக்கணும். ஐ எம் ஆல்வேஸ் யூஸ் அப்படிங்கிறீங்க. அவனும் உங்க கோயிலில் கிஸ் பண்ணிட்டு அவனும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி பேபி நீ பாப்பா பார்த்துக்கோ, கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா நான் பாப்பா செக் பண்ணிக்கோ. அவனுமே செக் பண்ணிட்டு தான் இருப்பான். கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கிறது வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரான்னு உங்களுக்கு எந்த நேரமும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். உங்களுக்கு தெரியும் உங்களோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும்னு. அவனுக்கு தெரியாம உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு அந்த தைரியத்துல தான் ஆர்ட் கேலரி கூட ஃபரா கூட தைரியமா கிளம்பி போயிருப்பீங்க. அதன் விளைவுதான் அவன் அங்க ஒருத்தனை போட்டது கூட நீங்களும். ஆனாலும் நீ ரொம்ப பொசிசிவ் தயாங்க அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்படியே அவன் ஷூ மாட்டிட்டு உங்களை பக்க என்ன எங்களை கன் பாயிண்ட்ல கடத்த வந்தவனா நீ ஷூட் பண்ணது கூட ஓகே, பட் சிவனேன்னு இருந்தவனை ஏன்டா ஷூட் பண்ண? அவனதான் உசுர் எடுக்கல, பட் கால்ல எதுக்கு ஷூட் பண்ணீங்க? என்ன அவனெல்லாம் வாயில தான் ஷூட் பண்ணிருக்கணும், போனா போதுன்னு காலில் ஷூட் பண்ண. ஏய் நீ என் பொண்டாடிடி, உன்னை எப்படி அவன் பார்க்கலாம்? கண்ணுன்னு இருந்தா பார்க்கதான் செய்வாங்க, ஒரு என்னதான் பார்த்தாருன்னு. ஏய் எனக்கு தெரியும், என் கண் எப்பவும் உன்னை தாண்டி சுத்திட்டு இருக்கோம். எவன் எப்படி பாக்குறான்னு எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டியா என்ன தவிர எந்த நாயும் சும்மா கூட பார்க்க கூடாது, கொன்னு நோண்டி கழுவ கொடுத்துருவேன் அப்படிங்கிறா. அப்படின்னா அங்க வந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும் அடிக்கிறீங்க. அப்படிதான் நினைச்சேன். அட பாவி. அவனும் சிரிக்கிறான். ஏன் தயா அப்படிங்கிறீங்க. பிகாஸ் யூ ஆர் மைன் அப்படிங்கிறான். சரியான பொசசிவ் அப்படிங்கிறீங்க. எஸ் அப்படின்ட்டு சரி ஓகே இவ்வளோ தூங்க வச்சிரு அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நீங்க போறவனையே பார்த்து நிக்கிறீங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. நீங்களும் தாங்க வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பட் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் சாரி பேபி லேட் ஆகும், நீ தூங்கு, நல்லா சாப்பிடு, பாப்பாவை பார்த்துக்கோ, சேஃபா இரு அப்படின்னு மறுபடியும் அதே தான். உங்க சேஃப்டி அவனுக்கு மஸ்ட், உங்களுக்கு நல்லாவே புரியும். அவனை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப அப்படியே சேஃப்டியா இருக்கணும். அதுலயும் இன்க்ளூடிங் நம்ம ஃபேமிலிலேயே நீயும் நானும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்க அப்பா உடஞ்சு போயிடுவாரு. அவ்வளோ பெரிய சிங்கம் மாதிரி இத்தனை பேத்தையும் எதிர்த்து போராடுறவன் ஆனா எனக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டான். இப்ப கூட அரை மனசாதான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பான்.
எப்ப வந்து நிக்க போறானோ அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. பிகாஸ் அந்த மாதிரிதான் தயாங்க. அவனுக்கு வேலை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாலும் அவனுக்கு பொசிஷன்ஸ் அதிகம், அதை விட உங்க மேல உள்ள கேர் ரொம்ப அதிகங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதையே இங்க டபுளா இப்போ ரொம்ப சாஃப்டா கட்டிட்டு இருக்கான். ஆனா ஒரட்டுத்தனமா இருந்தா உங்க அப்பனை கூட நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். இப்படி சாஃப்டா இருக்கிறவன என்னால ஹேண்டிலே பண்ண முடியல. எப்போ எப்படி இருப்பாருன்னு சொல்லவே முடியல. வட்டப்பூச்சி மாதிரி கூடவே ஓட்டிட்டு தெரிஞ்சாரு. இப்படியும் ஒரு மாஃபியா இருப்பாரான்னு நான் உங்க அப்பாவை பார்த்துதான் கத்துக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட பேசிட்டு அவளுக்கு ஃபுட் எல்லாம் ஊட்டி விடுங்க. அது அப்படியே தயாங்கோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியே கடாக்கு எடுத்துட்டு அப்படியே அவங்க அப்பா மாதிரி செல்லக்குட்டி அப்படின்னு ஒரு வழியா தூங்க வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு மனசே இல்லை இருந்தாலும் வந்துருவாரு, ஏதாவது வேலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வந்து பெட்ல படுக்கிறீங்க. பாப்பா பாக்குறீங்க, அவ தூங்குறா. அப்படியே அவளை நல்லா உங்ககிட்ட ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க. பாப்பா லைட்டா சினுங்குறா. சரி அப்படின்னு தூக்கத்திலே நீங்க கிறிஸ்மஸ் அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு. அப்படியே லைட்டா உங்க டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணி யாரும் உள்ள வர அந்த ஃபீல் இருக்கும்ல, நமக்கு கதவை திறக்கிற சவுண்ட்லயும் லைட்டா நீங்க வந்து திரும்புறீங்க. இப்ப நல்லா கதவை திறந்து அப்படியே உள்ள வர யாரு அப்படின்னு நீங்க சடனா என்ன நேரத்துல இந்த எச்சரிக்கை உணர்வுலயே தான் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் டக்குன்னு தான் வேகமா எழுந்திருக்கிறீங்க. பாப்பாவை அப்படியே வந்து ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஹேர் நம்ம தயாங் தான். அப்படியே மெஸியா ஹேர்லாம் விட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தூக்க சொக்க வந்து நின்று அப்படி இருக்கும். அந்த மாதிரி வரான். ரொம்ப டயர்டா இருக்கான் பாக்கிறதுக்கு. டைம் பாக்குறீங்க 4 o'clock. என்ன தயாங் அப்படின்ட்டு அப்படியே பாப்பாவை நல்லா கம்ஃபர்டா படுக்க வச்சுட்டு இப்பதான் பாக்குறீங்க அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே இருக்க தயாங் அப்படியே உங்களை கண்ணு காம பார்த்து நிக்கிறான். நீங்களும் பாரு வைப்பாரு அப்படின்ட்டு டக்குன்னு அதை மூட என்னடி அப்படின்னு கிட்ட வரான். என்ன கோலம் இது அப்படிங்கிறீங்க. ஏண்டி புருஷன் ஹேண்ட்ஸமா இல்ல? நீங்க எப்படி பார்த்தாலும் ஹேண்ட்ஸமா தான் இருப்பீங்க. அப்புறம் என்ன பேபி அப்படின்னு கிட்ட வரான். ஏன் இப்படி தூங்காம டிரைவ் பண்ணிட்டு வரணுமா? ஏய் உன்னை விட்டு இவ்வளோ நேரம் வந்தது பெருசு. நீங்க அனுப்புன வாய்ஸ் நோட் பார்த்து நான் கூட காலையில தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஏய் இது கூட மார்னிங் தாண்டி. இவ்வளோ ஏர்லியா வரணுமா என்ன? பேசாம ஆஃபீஸ்ல தூங்கிட்டு அப்புறம் வரலாம்ல. உன்னையும் என் வேர்ல்டு டி, நீ உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு என் உலகமே சுத்தாது. நான் அங்க இருந்து என்னடி பிடுங்க போறேன்? எனக்கு நீங்க 2 பேர் தான் முக்கியம். என் குயினும் என் பிரின்சஸும் என்ன பண்றீங்கன்னு பார்க்கதான் ஓடவே வந்தேன். நீ நான் எப்படி சொல்ற? ஆனாலும் வர வர கவனிப்பு என் பக்கம் இல்லாம போயிட்டு இருக்கு. எது? நானும் உங்களை கவனிக்கல. என்ன தோ குட்டி வந்ததுல இருந்து அவளே தாண்டி தூக்கி வச்சுட்டு தெரியுற. எனக்கான இடம் எங்க? யோதான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் நம்ம குழந்தை தானே. நான் மட்டும் இல்லைன்னாடி சொல்றேன். ஆனாலும் நீ அவளை தாண்டி எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுக்கிற. அதுக்குன்னு உங்களுக்கு கீழே வச்சா கொஞ்சம் புரியும். இது கூட நல்லா இருக்கே. ஐயோ இந்த விளையாட்டுக்கு நாங்கல்லப்பா. ஆல்ரெடி ரொம்ப டேமேஜா இருக்கு உடம்பு. ஆளை விடுங்க. பேபி பேபி வாடி நாடி ஓடுற. உனக்காக தான் நான் அங்கேருந்து ஓடி வந்தேன். நீ என்னன்னா பாப்பா தூங்கிட்டு தானே இருக்கா? ஆமா தயா. அப்புறம் என்னடி பேபி இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். ஐ நீட் யூ. நைட்டே வரலான்னு பார்த்தேன். பரதேசிங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து வேலை இருக்குன்றானுங்க. நான் பண்ணேன் அதான் அந்த அசைன்மெண்ட் முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் ஏதோ வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. போய் சொல்றீங்களா அப்படிங்கிறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிடுவே. ஆமா எனக்கு வந்தவன் யாரு என்னன்னு தெரிய வேணா. என் பொண்டாட்டிய நெருங்குற அளவுக்கு எந்த பரதேசிக்கு தைரியம் இருக்கும் நான் தெரிஞ்சுக்க வேணா. உன்னை தாண்டி எவ்வளவு இருந்தாலும் உங்களை கை வைக்கணும். உனக்கு ஏதோ ஒன்னும் இந்த உலகத்தை கூட அழிக்க தயங்க மாட்டேன். எனக்கு தெரியும் பேபி அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்னடி அப்படிங்கிறான். நீங்களோ இல்ல பாப்பா அவளை நைட்டு நல்லா தூங்க வைன்னு சொல்லிட்டு தானடி போனேன். நான் தூங்கலாம் வச்சுட்டேன். நீங்க தான் வரல. இந்த குடத்தை இப்படி வந்து நிக்கிறீங்க. இப்ப என்ன பேபி கோலம் தான் உனக்கு பிரச்சனையா? நம்ம என்ன ரிமூவ் பண்ணடா அப்படின்னு ஷர்ட் ஓபன் பண்ண அடிக்கிறீங்க. என்ன பிரச்சனை? அவ வந்ததுன்னு எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறடி. ப்ளீஸ் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. நானும் உனக்கு பேபி தான் பேபி. ப்ளீஸ் டி என்னையும் ஹேண்டில் பண்ணுடி. அவ வந்து எனக்கு பலூனை ஹக் பண்ணிக்கிறா. நீ அவளுக்கு தான் நிறைய கிஸ் கொடுக்குற. ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அவதான் பிறந்தா நாள்ல. ஐயோ எனக்கு எப்பவுமே நீதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். யாருக்குமே அந்த இடம் கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்படியா பேபி?
ஆமா தயா பாப்பா ஓகேவா பேபி அப்படின்னு கிட்ட வரான். நீங்க அப்படிங்கிறீங்க பேபி பேபி அப்படின்னு அப்படியே கூப்பிட்டுட்டு கிட்ட வந்து உங்களை அப்படியே இழுத்து அவங்க லிப்ல அப்படியே கிஸ் பண்ணும்போது அப்படின்னு உங்க பாப்பா சிரிக்கிட்டு எழுந்திருக்க சுத்தம் அடிந்து தயாங்க அப்படியே தலையில அடிச்சுட்டு அப்படியே பாக்குறான். அவன் இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்த நீங்க பாப்பா அலறா அப்படிங்கிறீங்க. தெரியுத அவளுக்குதான் மூக்குல வேர்த்துருமே, நான் உனக்கு கிஸ் பண்ண மட்டும் எப்படிதான் தெரியுதோ அப்படின்ட்டு சரி 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 அதாதிங்கடி தங்க பிள்ளை அப்படின்னு தூக்கி அப்படியே பாக்குறான். அப்படியே உங்களே பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறீங்க. அப்படியே உன்னோட ஜெராக்ஸ் அப்படிங்கிறான். இல்லை நல்லா பாருங்க அவ உங்களோட ஜெராக்ஸ் அப்படிங்கிறீங்க. உன்ன மாதிரி தாண்டி இருக்கா அப்படிங்கிறான். என்னங்க உங்களை மாதிரி இருக்கா, 2 பேரும் இப்படி சண்படுக்கா. அவளோ எனக்கு முதல்ல பாலை கொடுக்குற அப்புறம் உங்களோட டிஸ்கஷனை வச்சுக்கோங்க மாதிரி அங்க அழ ஆரம்பிக்கா. சரி 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 மோமிட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறான். அப்படியே நீங்க வாங்கிட்டு பெட்ல போய் உட்காரா. அப்படி தயாங்க அப்படியே பாவமா பாக்குறான். நிக்க மாதிரி இருக்கு. என்ன தயாங் அப்படிங்கிறீங்க. ஒன்னும் இல்லடி இப்பெல்லாம் என்னால இந்த மாதிரி இருக்க முடியலையே, மொத்த லவ்வும் அவளுக்கு தான் அப்படின்னு மறுபடியும் கிளம்ப இவனை வச்சுட்டு அப்படின்னு இருக்கவங்களுக்கு யார் யார்கிட்ட போட்டி பண்ணுங்க விவசாயம் இல்ல, சீக்கிரமா பெரிய பொண்ணா இருக்கண்ணா அப்படின்னு தயாங்க சொல்லிட்டு அப்பதான் என் பொண்டாட்டி எனக்கு கடப்பா போல அப்படிங்கிறா. நீங்க சிரிக்கிறீங்க. அவனும் சிரிக்கிறல்ல அப்படின்ட்டு அவனும் விடாம நீங்க வந்துட்டு உங்க பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கனால அவ அமைதியாயிட்டா. ஸோ அவனும் அப்படியே வந்து உங்க லிப்ல அப்படியே கிஸ் பண்றான். நீங்க அப்படியே அவனுக்கு பேக் கிஸ் பண்றீங்க. அப்படியே பிரிஸ்பேட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே தாங்கிட்டு என்னென்னமோ நினைச்சு வந்தேன், கடைசியில ஒரு கிஸ் மட்டும்தானா அப்படின்னு அப்படி பாக்குறான். நீங்க ஷோ போங்க எனக்கு வெக்கமா இருக்கு அடிங்கிறீங்க. என்னடி ஆடிங்கிறான். கதை பால் கொடுத்துட்டு இருக்கேன் இப்படி வந்து குறுன்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்காதா. இங்க ஏதாவது நான் பார்க்காத இடம்னு இருக்காடி சொல்லு. அதெல்லாம் முதல் நான் தானடி டேஸ்ட் பண்ணேன். அப்பதாடி என் பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. நான் பண்ணாத ஏதாவது என் பொண்ணு பண்ற மாதிரி சொல்ற எல்லாமே நான் பண்ணி நான் பார்த்தது தானடி ஆடிங்க. ஐயோ சே பச்சை பச்சையா பேசுறீங்க தயாங். இதை விட நல்லா பேசுவேன் கேக்குறியா அப்படின்னு திரும்ப காதுல ஏதோ சொல்ல சூத்தயா அப்படின்னு தள்ளுறீங்க. என்ன பேபி இப்படியே வைக்கப்பட்டு இருந்தா அப்ப எப்போ நம்ம குழந்தைக்கு தங்கச்சி தம்பி பாப்பா பெத்து போடுறதா. எத என்னடி வேணாமா, அதெல்லாம் வேணும்னா அப்புறம் என்னடி அப்படின்னு கிட்ட வரான். ஷோ அதுக்குன்னு எப்பவே வா, அவளுக்கே இப்பதான் 5 மாசம் ஆகுது, வளரட்டும் அப்படிங்கிறீங்க. என்ன பேபி சரி சரி அந்த ப்ராசஸ் வேணா அப்புறமா பாத்துக்கலாம், பட் சேஃபா அப்படிங்க. ஷோ தயாங் அதெல்லாம் சரிதான், ஆனா பாப்பா முழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவளை காட்ட அப்படியே கொட்ட கொட்ட முழிச்சு நல்லா அப்படியே பாக்குது. எனக்கு ஏத்த மாதிரி இருக்கியே, நான் எப்படி உங்க அம்மா மேல பொசிசிவா இருக்கணும் அப்படியே தப்பாம பிறந்திருக்கேன். என்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஒட்டிக்கிட்டே தெரியணும்னு நல்ல பொண்ணு எனக்கு காப்பு வைக்க நானே தேடிக்கிட்டது அப்படின்னு புலம்புறான். அவங்களுக்கு சிரிப்பா வருது. தாங்க அப்படியே ஏண்டி பொம்பளை பிள்ளைய எப்படி இருக்கு பையனை பத்தினா என்ன தயாங்க என்ன பாக்குறீங்க. அச்சோ வேணாம் வேணாம் அதெல்லாம் என்ன கட்டு, தம்பி வேணாம் தங்கச்சியும் வேணாம், நமக்கு ஒரே பொண்ணு இவ மட்டும் போதும். இது ஏதோ பாப்பா மேல ஒரு பாசத்துல சொல்ற மாதிரி தெரியல. சத்தியமா அதெல்லாம் இல்லதான், எனக்கு ஃபுல்லா பொசிசிவ் உன் மேலதான். நீ மட்டும் எனக்கு மட்டும் தாண்டி யாருக்கும் நம்ம குழந்தையா இருந்தாலும் என்னால ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறா. சிவா அப்படிங்கிறீங்க. என்ன பேபி சளிச்சுக்கிற, இல்ல கோவமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான், பாசமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தானா அப்படிங்கிறீங்க. ஆமா பேபி உன்கிட்ட மட்டும் அப்படிங்கிறான். அதே சமயம் எப்படி தேங்க வந்து ஹாஷா நடந்துக்கான்னு உங்களுக்கு தெரியும், பட் இப்பெல்லாம் வந்து சாஃப்ட் டோன், அதுவும் உங்ககிட்ட மட்டும்தான். அவனுக்கு திடீர்னு கால் வருது, அவனும் அப்படியே காலை எடுத்து காதுல வச்சு பேசிட்டு அப்படியே வெளியே போறான். அப்படியே அவன் மூஞ்சி மாறுது பாக்குறீங்க. இவ்வளவு நேரம் பேபி மாதிரி பேசிட்டு இருந்தாரு, இப்ப பாரு எப்படி இருக்கணும் உங்க அப்பா ஃபேஸ அப்படின்ட்டு குழந்தைகிட்ட நீங்க பேசிட்டு ஒரு வழியா அவளுக்கு ஃபீட் பண்ண அவன் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாரா. அப்படியே குழந்தைய படுக்க வச்சுட்டு திரும்பி பாக்குறீங்க. தேங்கோ அங்க போன் பேசிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி இருந்து போய் அவனை பேக் ஹேக் பண்றீங்க. தேங்கோ அப்படியே போன் பேசிட்டே இருந்தவன் ஓகே அப்படின்னு கட் பண்ணிட்டு பேபி அப்படின்னு திரும்புறான். நீங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு எட்டி பாக்குறான். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டாளா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அவனும் டக்குன்னு உங்களுக்கு அப்படின்னு கதை பாருங்க.
கத்தி கித்தி அவளை எழுப்பிடாதடி அப்படிங்கிறான். நீங்க சிரிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறீங்க. பண்ண போறல காட்ட போறேன் அப்படிங்கிறான். என்ன பேபி நல்லா தூங்குறாள் அப்படின்ட்டு அவளை நல்லா சேஃபா இருக்காதுன்னு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு தூங்க வச்சு சுற்றி வந்து பில்லோஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ சேஃபா தான் இருக்கா. அப்படியே உங்களை தூக்கிட்டு அங்க உள்ள ரெஸ்ட் ரூம்ல போறோம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்க அப்படியே பாட்டப்ல வந்து ஃப்ளவர்லாம் போட்டு அப்படியே தண்ணி நல்லா வெது வெதுன்னு இருக்கு. ஹே ஏங்க நீ பாக்குறீங்க. எஸ் பேபி எல்லாம் உனக்காக தான். எப்படி இருக்கு நம்ம ரொமான்டிக் பாட்டப் அப்படிங்கிறான். ஐயோ என்னது இது. ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடி, எனக்கும் அதெல்லாம் வேணாமா அப்படிங்கிறான். நீங்க அதெல்லாம் சரி பாப்பா எழுந்துட்டா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எழுந்திருக்க மாட்டான். அப்படி எழுந்திரிச்சாலும் தோ இதுல நமக்கு தெரியும் அப்படின்னு அவனும் வந்து வீட்டை ஃபுல்லாமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வச்சிருப்பான். அதே மாதிரி ரூம்லயும் வந்து பாப்பா தூங்குறதுனால மானிட்டர் பண்றேன். மற்ற டைம்ல வந்து ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம இதை ஆன்ல வச்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். பாப்பா எழுந்தா உடனே போய் பாப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறான். நீங்களும் தயார் நீங்க அப்படிங்க அவனும் அப்படின்னா அப்படியே வந்து பாத்டப்ல அவங்க நிற்க வைக்க நல்லா விதுன்னு இருக்கு தண்ணி. அதை வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. அதுல வந்து அப்படியே பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. நீங்களா எப்படி அடிக்கவே பாக்குறீங்க. ஏண்டி எனக்கு ஒன்லி அடிதடி மட்டும்தான் வரும்னு நினைச்சியா? ரொமான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும்டி அப்படிங்கிறா. சிரிக்கிறீங்க. என்ன சிரிப்பு? உங்க ரொமான்ஸை பத்தி தான் எனக்கு தெரியுமே. ரொமான்ஸுக்கு பிறந்தவ தானே அவ. அதேங்கப்பா அது அடிதடி ரொமான்ஸ். இட் இஸ் சாஃப்ட். ஆனாலும் எனக்கு அப்படி இருந்தா தாங்க தானே பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. எதை என்னடி சொல்ற? அப்படி லொஃபா ஹேண்டில் பண்ண அந்த தயாங் வேணுமா அப்படின்னு கேட்குறான். நான் அப்படி சொல்லல. என்ன அது அது அப்படிங்கிறீங்க. சரி சரி எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றா ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே அவனா நிற்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அப்படியே ஒரு மாதிரி திரும்பி நினைக்கிறீங்க. அவனும் பேபி நான் பார்க்காததாடி ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனா அப்படியே கழட்டி நீ குழந்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும்டி. அவனை அப்போலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏதோ உன்னை நல்லா கவனிச்சுக்கலான்னு ஒரு ஃபீல். யார் சொன்னா நீங்க நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. விசிட் ஓகே. இருந்தாலும் எனக்குமே இந்த 5 மாசமா ஏதோ உன்னை கவனிக்காத ஒரு ஃபீல். அதுக்கு தான். ஏன்னா உனக்கும் பேபி பார்க்கும்போது எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும் பாடிலாம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைம்லாம் ரொம்ப பெயினாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஆடிட்டு இப்போ அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அப்படியே பாத்ரூமில் இறங்கி உங்களையும் அப்படியே வந்துட்டு அவன் மேலே அப்படியே சாய்ச்சிக்கிறான். இப்போ 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவனும் அப்படியே எல்லா இடத்தையும் தண்ணி வச்சு அப்படியே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிடுறான். அப்படியே உங்கள் பிரெஸ்ட்ல வந்து மில்க் வந்து லைட்டாக வந்து இதாகிட்டு தானே இருக்கும், லீக் ஆகிட்டு தானே இருக்கும். என்னடி பாயிட்டப்பா ஓட்டையாச்சு அப்படிங்கிறான். சரி அப்படிங்கிறீங்க. இது ஓட்டைய எப்படி அடைக்கிறேன் பாரு அப்படிங்கிறான். வானா அப்படிங்கிறீங்க. எனக்கு வேணுமே பேபி. அவ தூங்கும் போதுதான் எனக்கு கிடைக்குது அப்படின்ட்டு அவனும் அப்படியே அந்த ப்ரெஸ்ல அப்படியே வந்துட்டு லிக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவனும் லிக் பண்ணி அப்படியே மில்க சக் பண்றான். அப்படியே நீங்க மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தேங்க அப்படியே எழுத்த அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு கிளிப்ல அப்படியே கிஸ் பண்றான். நீங்களும் பேக்கேஜ் பண்றீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு பாத்துட்டப்புக்குள்ள அப்படியே பொறுமையா பேபி இன்செக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவங்க பொறுமையா மெதுவா அப்படியே அவங்க வந்துட்டு சாஃப்டா ஹேண்டில் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட எப்படிலாம் நடந்திருப்பா நான் நினைக்கும் போது கண்ணை லைட்டா டீயர்ஸே வருது. பேபி வலிக்குதாடி சாரிடி அப்படிங்கிறான். அது கல்ல அப்படிங்கிறீங்க. பின்ன என்னாச்சுடி அப்படின்னு அப்படியே பார்க்குறான். ஒன்றும் இல்லை பழசலாம். பேபி சாரிடி அப்போ ரொம்ப நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், தப்புதான், சாரி அப்படின்ட்டு. இப்போ உங்களை அப்படியே பாடி ஃபுல்லாக அப்படின்னு அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கும் அவன் கிஸ் பண்ணி ஃபோக் ப்ளே பண்ண உங்களுக்கு மறுபடியும் அப்படிங்க அப்படின்னு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பேபி அப்படின்ட்டு உங்கள் காதில் அப்படியே வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக லவ் யூ டி ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் வாட்ஸ்அப்குள்ளே லவ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் பேபி அப்படியே சிரிங்கிற சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு தயாங்கும். சரி நல்ல வேலை பேபி முடிச்சதுக்கப்புறம் சிரிங்கண்ணா
அப்பா அப்படின்னு இருக்கவனுக்கு ஒரு வழியா மறுபடியும் 2 பேரும் குளிச்சு வச்சுட்டு வெளியில வர அதுக்குள்ள கொஞ்சம் வேகமா சத்தம் எடுத்து கத்த ரெடியாக தாங்க அப்படியே ஓடி வந்து பாப்பாவை தூக்கிக்கிறான். டவலோட அப்படியே பாப்பாவை தூக்கி வந்து செஸ்ட்ல சாச்சிட்டு ஓலோ பேபிக்கு எது கலரிங்களா இதோ மம்மி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க அப்படியே வந்து உட்காந்து அப்படியே டவலை லைட்டா கீழே இறக்கி கட்டிட்டு இப்போ அப்படியே அவளுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிருங்க. இந்த பக்கம் அப்படியே மில்க்கு அப்படியே வந்து கொட்டுது. அப்படியே டைம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாதடி அப்படின்ட்டு வந்து அவன் அப்படியே செட் பண்ண நீங்க அப்படியே வேஸ்ட் பண்ண விட்டாலும் அப்படிங்கிறீங்க. அப்படியே சிரிக்கிறான். அப்படியே 2 பேத்துக்கும் நீங்க ஃபீட் பண்ண தேங்கும் எம்மி அப்படிங்கிறான். நீங்க சரி அப்படின்னு அடிக்கிறீங்க. சரி குழந்தைக்கு ஒழுங்கா பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் நீங்க நல்லா இருக்க ஃபீட் பண்ண அவளோ போய் குடிச்சிட்டு இப்பதான் கொஞ்சம் சிரிக்கிறா ஃபேஸ் பார்த்து. அப்படியே அவன் பாப்பாவோட காலை பிடிச்சி அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்க அதுவும் அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட தாவிக்கிட்டு பேபி அவன் தூக்கிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்றான். நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பேபியை வாங்கி அப்புறம் அவளை ரெடி பண்றீங்க. அதுக்குள்ள தயங்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது. பேபி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிறான். பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவங்களையும் பேபி சேர்த்து அப்படியே தூக்கிட்டு கீழே வரான். நீங்க பார்த்து அப்படிங்கிறீங்க. ஏய் மாமா மேல அவ்வளவு நம்பிக்கையா அப்படிங்கிறான். இல்ல ஏய் ஆஃபியாடி தன பேத்த அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றா. நீலாம் என்ன எனக்கு ஜுப்பி மேட்ரு அப்படிங்கிறான். ஆமா தயா அந்த ஷூட் பண்ணீங்களே அது அப்படிங்கிறீங்க. சின்ன பையன் ஃபீல்டுக்கு புதுசு தான் ரொம்ப துள்ளிட்டு இருக்கான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்களோ பார்த்து சேஃப்டி முக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறீங்க. ஏய் தெரியும் பேபி சும்மா அதே இது நினைக்காது அப்படின்ட்டு அவனும் அப்படியே கூட்டிட்டு வந்து சரி பாப்பா அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனே சமைக்கா தேங்க வேணாம் அப்படிங்கிறீங்க. ஓகே நான் சமைக்கிறேன் என்ன பட்டுக்குட்டி நம்ம சமைப்போமா அப்படின்ட்டு வாக்கல்ல பேபியும் உட்கார வச்சு கிச்சன் கூட்டி போக நீங்க சிரிச்சுட்டு பின்னாடி வந்து நிக்கிறீங்க. இங்க நான் காய் வேணாம் அப்படின்னு காய்கறி கட் பண்ணிருக்கேன். ஏய் குடி அப்படின்னு வாங்கி வச்சுட்டு நீ பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு எப்படி சமைக்கிறேன் பாரு. அடேங்கப்பா மிஸ்டர் கிம்முக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஏன் மிஸ்ஸஸ் கிம் உங்களுக்கு அதில் டவுட்டா அப்படிங்கிறான். அப்படி இல்ல வரங்க கிச்சன் சைடு தோற என்ன நோன்றதுக்கு மட்டும் தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாடி அப்பெல்லாம் அப்படிதான் பட் இப்போ உன்னை அப்படி ரொம்ப போல தாங்கன்னு தோணுது அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கி அங்க அடுப்பத்துல உட்கார வைக்கிறோம். உங்க காலுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு உங்களை அப்படியே ஏத்த உங்களை அப்படியே அப்படின்னு அப்படியே ஒரு டீப் கிஸ் கொடுக்குறான். நீங்க அவனையும் பார்த்துட்டு இருக்க. என்னடி இப்படி பாக்குற என் பெருசுன்னா நான் சைட் அடிக்கிறேன் இப்படி சைட் அடிச்சா அப்புறம் சமையல் நடக்காது அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கா. நீங்க ஷோ தாங் அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டேன் அங்க அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறான். அவனே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து வைக்க இப்போ சின்ன ஃபாரா அவங்க பசங்க அப்புறம் அவனோட அம்மா அப்பான்னு எல்லாம் வர. ஐயோ என் பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கலாம் பார்த்தா இவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அந்த பாவி சும்மா சிவனேன்னு வீட்டுல இருந்தாங்களா முன்னாடி தாண்டா போனை போட்டு வாங்கன்னு கூப்பிட்டா. கடைசியில இவன் எப்படி கோச்சுக்கிறான் பத்தியா. அம்மா வா நம்ம போலாம் அப்படிங்க அவங்க அம்மாவும் ஆமா ஆமாப்பா நம்ம வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு திரும்ப அப்படிங்கிற ஐயோ அத்தம்மா இவர் கிடக்குறாரு அப்படின்ட்டு வந்து எங்க போறீங்க அப்படின்னு ஹக் பண்ணு. இதெல்லாம் ஓ விளையாடி அப்படிங்கிற மாதிரி தயார் பார்க்கான். ஏன் உங்களுக்கு ஃபேமிலி பிடிக்காதா? அவர் சொன்னான் அதெல்லாம் பிடிக்கும் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மத்தவங்க பாரு சரி நடிக்கிற வேலைலாம் வேணாம் வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடறான். என்னப்பா சமையல் கட்டு பக்கமே வீட்டுல இருந்த போது வந்த மாதிரி தெரியல உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. என்னடா தம்பி ஆளை மட்டும்தான் போடுன்னு பார்த்தா இங்க சிக்கன் மட்டன் யாரா சொரானு எல்லாத்தையும் போட்டு மர்டர் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவனும் சிரிச்சிட்டு சும்மா நாளாச்சு பொன்னாட்டிக்கு நீங்க யாரும் சமைச்சு கொடுக்கலான்னு. நீ சமைக்கிறங்கிறதே பெரிய அதிசயம் இதெல்லாம் இவ்வளவு ஐட்டம்ஸ் வேற அப்பா அப்படின்ட்டு ஜின்னா போ பார்த்துட்டு பரவாயில்ல என் தம்பி கூட குடும்ப இஸ்திரி ஆயிட்டான் அப்படின்ட்டு என்ன செல்லக்குட்டி என்ன பண்றீங்க பெரியப்பா கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க பேபி அப்படி தூக்கி அதுவும் அழகா இருக்கு அப்படியே எல்லாரும் வந்து அவளை கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாச்சு பேத்தியை பார்த்து அப்படின்ட்டு உங்க மாமியார்னு எல்லாம் கொஞ்சிட்டு இருக்க. நீங்க வாங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. சோ தேங்கா போய் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு நானும் அண்ணாவும் சர்வ் பண்ணுவோம் அப்படிங்க ஜின்னோ ஆசையா உட்கார வந்தவரு. ஆடப்பாவி என்னையும் கொத்து விட்டிய ஏண்டா உன் வீட்டுக்கு வந்திருக்கான் நீ சர்வ் பண்ணு அது நியாயம் இல்லையாண்டா வாடா அண்ணா இதெல்லாம் உனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு சமைக்க தெரியும்னு தெரிஞ்சிடும் போது என்ன வெற்றி செய்யற அவங்க அண்ணி அது பத்தலையா அண்ணிங்க வராவோ காலையில ஒரு முடிவு போட அப்ப நீ சமைக்கிறது இல்லையாமா ஆனா இப்பதான் ஒண்ணும் தெரியாது மாமியார் கேட்க அது அப்ப நான் தான் சமைப்பேன் இவர் கிடக்குறாரு ஒரு புளிக மாட்டா அவங்களுக்கு ஆடி பாவி இதுக்கு பேருதான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற கதையா இவ சமைச்ச சரித்திரமே இல்லையே
ஏமா இப்படி நீங்க வேற இவதான் அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகுறானா அதையும் நம்புறீங்க பாருங்க. உங்க பையன் மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு ஒரு வழியா சாப்பாடு எல்லாம் முடியுது. சோ இப்ப தயங்கையும் ஜின்னு உட்காந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க தயங்கம். ஏய் வெய், நான் தான் கிளீன் பண்றேன்னு சொல்றேன்ல, எதுக்கு இருக்கான் என்ன? நான் சமைச்சேன்னா அவன் கிளீன் பண்ணுவான். டேய் போடா, அவன் வீட்டுக்கே வரல, தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேன். ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுவான்னு வந்தா என்ன போட்டு வேலை வாங்கிட்டே இருக்கான். நான் பேசாம போறேன். நான் எவ்வளவு பெரிய டான், என்ன கூப்பிட்டு வச்சு பாத்திரங்களை சொல்றேன். டேய் கண்ணு பிடிக்கிற கைதா இது, பரவாயில்ல இத கழுவு அப்படி ஒண்ணுமே வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சின்னப்பா குழம்பிட்டே கழுவ தேங்க பிரிக்கிறான். என்னடா அண்ணா, எத்தனை நாள் அண்ணியும் அம்மா என் பொண்டாட்டின்னு எல்லாம் இந்த வேலையை செய்யறாங்க, ஒரு நாள் செய்ய முக்கால் அழுகுறேன். அடப்போட அங்கிட்டு, நீங்க பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டா உனக்கு என்ன தெரியும் அங்க நடக்குது? அம்மா ஹாயா படுத்துக்கிறாங்க, மருமக வேலை பாக்குறாரு, அந்த முதல் எங்கடா வேலை பாக்குது, என்ன இல்லடா வச்சு செய்யுது. எதை இப்பதான் நான் பெரிய டானு கீனு, நானே தண்டனை காட்டான்டான் அவன்கிட்ட. அண்ணிய பத்தி தெரியாது, ஜாக்கி ஜானோட கசின் சிஸ்டர் மாதிரி எகிரி நெஞ்சில மிதிச்சா அவ்வளவுதான். என்னங்க சத்தம் அப்படின்னு வர அதே அண்ணி நீங்க ஏதோ லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்தவச்சோட தயாங்க வாய ஓபன் பண்ணீங்க. சின்ன உன்னோட பாவி பரதேசி, நீலாம் என் தம்பியோட நல்லா கோத்து விடுற அப்படின்னு அப்படி தயாங்கோட வாயை பத்திக்கிட்டு, ஹே அது ஒண்ணும் இல்ல, ஜாக்கி ஜான் பைட்டெல்லாம் என் பொண்டாட்டியும் செம்மையா போடுவா, ஜாக்கி ஜான்கே டஃப் கொடுப்பான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ போமா போ, நாங்களே இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிரும், நீ போய் பசங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட. சரிங்க அப்படின்ட்டு வர அங்கே நகர அப்பாடான்ட்டு தயாங்க முடிஞ்சு டேய் நீ இவ்வளவு போய் போடுவியா அன்னைக்கு அப்படிங்க. சும்மா வர்றா, அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா, வாங்கிப்பாரு அப்பதான் தெரியும். என்னால நம்பவே முடியலடா, நான் அண்ணனா எப்படி எல்லாம் நினைச்சா, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு, ஆமாடா பிஸ்தா பருப்பு, அட ஏன்டா நீ வேற வயிற்றுல கப்பாதடா, கொண்டாட்டிக்கிட்ட எல்லா புருஷனும் அடி வாங்கணும், அதுதான் நியதி. அது சரி, ஆனா யார் என்னைக்குமே நான் அடிச்சதே இல்லை. நீ ரொம்ப கொடுத்து வச்ச புருஷன், அதான் உனக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு. அப்போ நான் நல்ல பொண்டாட்டி இல்லையா? ஆத்தி போனவ எப்படா திரும்பி வந்தா, நீ வாய ஓபன் பண்ணும் போது அவன முடிவி நல்லா கோத்து விட்ட. உன் வீட்டுக்கு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலான்னு வந்தா கடைசியில எனக்கு இங்க தீபாவளி கொண்டாட வச்சுட்டியடா அப்படின்னு. அப்படியே சின்னப்பா, அது உன்ன சொல்லலம்மா, இதுதான் தெரியுது, நான் தான் நல்ல பொண்டாட்டிலன்னு இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ யார் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி? அவங்களோட போய் இருந்துக்கோங்க, நான் பசங்களை கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போய் அடிக்கிற மாதிரி வரா அப்படி கிளம்ப. எதை அம்மா வீட்டுக்கு போறியா அப்படின்ட்டு சின்ன திரும்பி தயாங்க கட்டி குடிச்சு, உம்மா பா இப்படி பண்ணா அவ அம்மா வீட்டு போன இப்பதான்டா தெரியுது, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பயோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பேனே அப்படின்ட்டு இருக்கா. இங்க போன வரா திரும்பி வந்தவ அப்படியே உடச்சிட்டு, எது நான் அம்மா வீட்டுக்கு போதுல அவ்வளவு ஆனந்தமா, இந்த கரடி பையனுக்கு அவ்வளவு சந்தோஷமா, விட்டுருவானடா உன்னை சந்தோஷப்பட விட மாட்டேன் அப்படின்னு. தம்பி நீங்க ஒன் ஸ்டெப் பேக் அண்ணி சொன்னா நான் வந்துக்கிறேன். எதை அண்ணியா அப்படின்னு திருப்பி பார்த்து ஜின்னும் அப்படி திருன்னு முழுக்க இந்த தயாங்கோ அப்படியே ஜின்னையும் வராமே ஒன்னா விட்டு நகர டே நைஸா கோத்து விட்டு நல்லூரை பத்தியா அப்படின்னு கையை பிடிக்க பார்க்க தயாங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடான். இங்க வராவோ ஜின்னு போக போட்டு மிதிச்சு எடுக்கிறா. என்னதான் பைபிள டானு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குது, அவருக்கு ஒரு அழாத இறந்தோம். அவரும் அப்படியே வராவ கையை பின்னாடி அப்படியே மடிச்சு பிடிச்சிட்டு, என்னடி என்ன பெரிய டானா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாடா டல்லன அப்படியே எனக்கு பயப்படுற மாதிரியே நடிக்காதீங்க அப்படிங்கிறா. தெரிஞ்சிச்சடி அப்படின்னு சின்னப்பாவோ அப்படியே எழுத்து. அதனாலும் உன்கிட்ட இப்படி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, நான் அம்மா வீட்டுக்கு போனா உங்களுக்கு சந்தோஷமா? சும்மா சொன்னடி, இந்த விட்டு அப்படியே நீ போயிட்டு தான் மறுவேல. போவேன் ஆசைதான் அப்படிங்கிறாரு. எது அப்படின்னு நெஞ்சிலே குத்த. குத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சுடாதடி, அம்மா சொன்னேன், பசங்களுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு கிட்ட வர. ஆமா ஆசை பாரு, நானுங்க பசங்க பாத்துட்டு போறாங்க, உனங்க அங்க தாண்டி இருக்கானுங்க அப்படின்ட்டு அப்படியே கிச்சன்ல சின்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேங்க சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும் எல்லாமே நடி போய் சும்மா ஜாலியா இருக்காங்கன்னு அப்படியே அவங்க அம்மா மாடியில் வந்து படுக்கிறான். நீங்க அப்படின்னு உட்காருங்க, ஆனோ பொறாம அடிங்க, எனக்கு நான் பொறாம, நானும் படுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க எந்த பக்கம் படுக்கிறீங்க? உங்க மாமனாரும் உங்க பாப்பாவை வச்சுட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு பாரு, உங்க அம்மாவும் உங்க அப்பாவுக்கும் எப்படி ஒரு பொறாம போட்டி போயிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அது அழகா சிரிக்குது. நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்க மாமியார் மடியில படுத்துட்டு கதையெல்லாம் பேசுற. தயங்க அப்படிதான் பேசிட்டு உனக்கு கால் வருது. தயங்க எடுத்து பேசிட்டு, மாம் அது கொஞ்சம் வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே திரும்ப ஜினப்பா அவனுக்கு எப்ப கால் வந்துச்சோ அடுத்த நிமிஷம் டக்குன்னு அவன் பக்கத்துல வந்து நிற்கிறாரு. நீ ஏன்னா நீ அம்மாவை அப்பா பாத்துக்கோ நான் போறேன் அப்படின்னு. இல்ல நானும் கூட வரேன் அப்படின்ட்டு சின்ன செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்களா ஷாக்குறது அப்படின்னு. எல்லா செக்யூரிட்டியும் கரெக்டா இருக்கா, எல்லா கேமராவும் ஒர்க் ஆகுதா, எல்லாமே எப்பவும் பாக்குற மாதிரி. உங்களோட சேஃப்டி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ஃபுல்லா வேற அங்கேயே இருக்கனால எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கிளம்புறாங்க.
தேங்க் கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தேங்க் அப்படியே கைப்பிடிச்சு நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எப்பவுமே டேங்க் கிளம்பும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அவனும் ஏய் ஒன்னோட பேபி வந்துடுவேன் அப்படின்ட்டு அவன் போறான். அப்படியே கண்ணை செஞ்சு உங்களை பார்த்து அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அவன் போறான். அவனையும் அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. என்னமோ உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பீங்க. இத்தனை நாள் வரைக்கும் அந்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணதே இல்லை. மற்றவங்களாம் என்ன என்னமோ புதுசா இன்னைக்கு தான் போற மாதிரி, அவன் எப்பவும் இப்படிதானே அப்படிங்கிறாங்க. ஆமா அத்தை, ஆனா என்ன தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. வெளியே சொல்லலைன்னா வெளியே சொன்னா அவங்களே பயந்துருவாங்க அப்படின்னு. அப்படியே டைம் ஆக பசங்களுக்கு தூக்க வர ஒவ்வொரு ஆளா அப்படியே பசங்களை தூங்க வைக்கிறாங்க. பாரா வந்துட்டு 2 பசங்களையும் தூங்க வச்சுட்டு அவங்களும் போய் ரூம்ல படுத்துடுறாங்க. அவங்க மாமனார் மாமியாரும் இங்க போய் படுங்க ஆண்டி தூக்கம் வந்தா அப்படிங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்துருக்கவங்களால முடியல, அவங்களும் டேப்லெட் சாப்பிடுவாங்க. ஸோ படுத்துடுறாங்க. நீங்க மட்டும் பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் நடந்துட்டே இருக்கீங்க. 12 மணிக்கு மேல ஆகியும் தேங்க காணோம். நீங்களும் அப்படியே பேபியை ஷோல்டர் போட்டு தட்டிட்டு அப்படியே கால் பண்ணலாம் அப்படின்னு பேங்க் கால் பண்ணலாம். கால் ஃபுல்லா போகுது, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறான். என்னாச்சு, இப்படி எப்போ பண்ண மாட்டாரு, வாய்ஸ் நோட் கூட அனுப்பல, இன்னும் காணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து சரி வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையில அப்படியே வந்து பாப்பாவுக்கு வர அழுகுறா. ஸோ அப்படியே பிரிஸ்கீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனாலும் மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படனே இருக்கு. உங்க அப்படியே ஹார்ட்டை தடவிட்டு ஒன்றும் இல்லை என் தேங்க் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிற வாடா காலும் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் கூட இப்பல இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்பெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு தூக்கமே இல்லாம பாப்பாவை அப்படியே மடியில வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. கொட்டை முடிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்படியே தூக்கம் வந்தாலும் அப்படியே கண்ணை முடிச்சு வச்சு இன்னும் வந்துட்டாரா அப்படின்னு டைம் பாக்குறீங்க. அப்படியே 1 ஆகுது 2 ஆகுது இன்னும் காணும். அப்படியே சொக்கி விழுகும் போது அப்படியே காலிங் பெல் சவுண்டு. யாரு வராங்களோ இல்லையோ நீங்க அடிச்சு பிடிச்சு ஓடி போய் அப்படியே வாசல்ல பாக்குங்க. சின்னப்பா லைட்டா பிளட் அவர் மேலெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பயந்து மாமா மாமா அவர் இங்க அப்படிங்கிறீங்க. சின்ன ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பாத்துட்டீங்க, அவர் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்க. அப்படியே ஜின்னுக்கு பின்னாடி இந்த ஹேங் அப்படியே வரான். அவனோட பாடி கார்ட்ஸ் 2 பேரும் இந்த பக்கம் பிடிச்சிருக்க. ஜின்னும் வந்துட்டு அவனோட கன்னு எல்லாம் இவர் தான் வச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு பார்த்து அப்படின்னு கூட்டிட்டு வந்து அப்படியே பெட்ல உட்கார இருக்கா. இங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவனை ஏய் குத்தாதடி எல்லாம் எந்திரிச்சிட போறாங்க அப்படிங்கிறான். என்னடா இது அப்படின்னு அப்படியே ஒரு பிளட் வர அந்த இடத்த தொட்டு பாக்குறீங்க. அப்படியே ஒரு புல்லட் இறங்கிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு, எனக்கு பயமா இருக்கு. நீ எனக்கு எங்களுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம்டா, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அலறீங்க. எனக்கு ஒன்னும் இல்லடி, உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன், உன்னை பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் இங்க வந்தேன், நீ பயந்துட்டு இருப்பல, கால் மேல கால், என் போன் வேற சண்டேல எங்க வந்துச்சுன்னு தெரியல அதான் அப்படிங்கிறான். அவன் ஆளுங்க அங்க போனை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அவங்களை நேர்லயே பக்கம் வந்திருக்கான். அவனோட லவ்வை நினைச்சு உங்களுக்கும் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு அவனுக்கு வலிக்காம அப்படியே லிப்ல யார் இருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளோ லவ் உங்களுக்கும். ஸோ கிஸ் பண்ண அப்போ அவங்க பேபியாலடா ஏன்னா அந்த நேரத்துல சிரிக்கிறான். நீங்க அப்படியே அவனை புரியாம கண்ணட்டி யோசோட பார்க்க அவன் பிள்ளைக்கு மூக்குல வேத்துச்சு, அவளை அலறாப்பாரு, ஃபர்ஸ்ட் பாப்பாவை தூக்கிட்டு வா அப்படிங்கிறான். நீங்க போய் குடுன்னு பாப்பாவை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போத்தையா அப்படின்னு அலறீங்க. போற மேபி அழாதடி அப்படின்ட்டு என் குயினும் என் பிரின்சஸும் சேஃபா இருக்கும் போது இப்ப என்ன இப்ப எப்பவும் சொல்றதா, இந்த தயாங்களோட உயிர் உங்களை பாதுகாக்கிற வரைக்கும் உங்க மண்ணை விட்டு போகாது, நான் வருவேண்டி பயப்படாத அப்படிங்கிறான். அவன்கிட்ட சொல்லிட்டு போனல இந்த பாதுகாப்பேன், அதுக்காக நான் வருவேன்னு வந்துட்டேன் பாரு, இந்த உலகத்தை எதிர்த்து நிப்பண்டி உனக்காக, இது மட்டும் இல்ல உனக்கு ஒண்ணுன்னா உலகத்தை அழிக்கவும் எப்பவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு எப்பவும் சொல்ற ஆஸ் யூஷுவல் டைலாகா அடிச்சு விட. நீங்க அப்படின்னு வாயில பேசி இதெல்லாம் முக்கியமாடா, ஃபர்ஸ்ட் வா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஜின்னும் தலையில அடிச்சுட்டு இந்த நேரத்துல உனக்கு இந்த டைலாக் எல்லாம் ரொம்ப முக்கியம், டேய் அங்க உயிர் போயிட்டு இருக்கு, இப்பதான் பஞ்ச் டைலாக் வாடா அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டேன்ட்டாமா. என் பொண்டாடிய பார்த்தே ஆகணும்னு அட்டம் போடிச்சுங்க வா, என்னமே பண்றது இவனை, சின்ன பிள்ளையா ஆடிச்சு நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டு ஒரு வழியா அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தது. அப்படியே கான்சியஸ் இல்லாம ஆகவும் பயமா இருக்கு. பாருடா முடிச்சு பாருடா, எனக்கு பாப்பாக்கும் இந்த விட ஆறுடா இருக்கா பிளீஸ் அப்படின்னு கையை பிடிச்சு அழுதுட்டேக்கா. லைட்டா அப்படியே கண்ணை திறக்கிறான். ஆளற ஆகாது அப்படிங்கிற அந்த நிலைமையில கூட நீங்க அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கா. அவருடைய ஹாஸ்பிட்டல் வந்து அவனை உடனே எமர்ஜென்சி வரல, அப்படியே வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியில எல்லாம் அப்படியே கையெல்லாம் நடுங்க உட்காந்துட்டு இருக்குங்க. வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆறுதல் சொல்லும், ஒன்றும் ஆகாது அல்லாத அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. ஒரு வழியா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் அந்த புல்லட்லாம் எடுத்து எல்லாம் முடிஞ்சு அவனை வார்டுக்கு மாத்தி அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்படியே ஒவ்வொரு ஆளா போய் பார்க்க நீங்களும் அப்படியே மெதுவா லாஸ்டா தான் போறீங்க. தேங்க் அண்ணும் எல்லாரும் வந்தாலும் உங்களே தான் தேடுது. உங்க பேபியோட அப்படியே உள்ள வர
அவனை ஓடி வந்து பாப்பா கூட சேர்ந்து அவனை அப்படியே அவனுக்கு வலிக்காம மெதுவா மேல வந்து ஹக் பண்ணி அப்படி அலறீங்க. ஏய் ஏண்டி அலற, அத சொன்னல வந்துட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறான். எதுக்கு இப்படிலாம் இருக்க நீ? சேஃபா இருக்க மாட்டியா? எங்களோட சேஃப்டி முக்கியம் முக்கியம்னு சொல்ற நீ உன்னை பாத்துக்க மாட்டியாடா அப்படின்னு அலறீங்க. ஏ பேபி அல்லாத இதெல்லாம் உன் வேலையா அப்படின்னு ஜின்னு பாக்குறான். ஆக்சுவலி ஜின்னு தான் ஷூட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தட்டிட்டு அந்த புல்லட் அவன் மேல பட்டுருக்கும். ஸோ அதுதான் ஜின்னு சொல்லிப்பாரு. ஆக்சுவலி நான் தான் இப்படி இருந்திருக்கணும், அவன் என்ன தள்ளிட்டு குண்டடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஸோ நீங்க அப்படியே வந்துட்டு உன் சேஃப்டி பாத்துக்க மாட்டியா அப்படின்னு அலறீங்க. ஆனோ ரெடி பேபி எனக்கு எதுவும் ஆகாது, அல்லாத விட்டு நான் போக மாட்டேன், எங்க பிரின்சஸ் அப்படின்னு அப்படியே பேபியை வாங்கி அவன் மாஸ்க் அப்படியே கழட்டிட்டு அப்படியே பாப்பாக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டேன். உங்களையும் அப்படி இருக்க நாங்களாம் இருக்கோம் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அவனும் சிரிச்சுட்டு சரி நைனா நாங்க கிஸ் பண்ண ரெடியா இருக்கோம்னு தெரியுது, அப்ப கூட இன்னும் ஒத்து பார்த்தா என்ன அர்த்தம் அப்படிங்க. அட்டிங்க எனக்கு கொழுப்பு பாத்தியாடி, கொஞ்ச நாள் ஆனாலும் பையன் ஆரம்பிச்சிட்டான் பாரு, என் கண்ணா இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. மாம் நீங்க வேற இவளுக்கு தைரியம் சொல்லுங்க பார்த்தா நீங்களும் சேர்ந்து பேர் வைக்கிறீங்க. என் பொண்டாட்டி தான் அழுமுஞ்சுனா எல்லாம் அழுமுஞ்சா இருக்கீங்க. சித்தப்பா எல்லாம் அப்படிதான் அடிச்சே எல்லாம் அழுமுஞ்சு. நாங்க 2 பேரும் உங்களை மாதிரி சித்தப்பா ஸ்ட்ராங்கான பசங்க, நாளைக்கு நாங்களும் இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறானுங்க. சூப்பர்டா, எனக்கும் ஒரு பாய் பேபி வருவான், அவனையும் சேர்த்துக்கோங்க, 3 பேர் சேர்ந்து இந்த நாட்டையே அப்படிங்க ஆமா அழிச்சிருங்கடா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்க என்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இதுக்கப்புறம் பேபியே வேணாம் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆமால அதான் மறந்துட்டேன். ஆமா ஆமா என்னோட பிரின்சஸ் இவதான் எனக்கு பையன் பொண்ணு எல்லாமே, இவ்வளவு பெருசா உருவாக்கிட என்ன மாவியாவா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அவனும் ஏண்டி இப்படி பயப்படுற, சும்மா இருக்குதான், நீங்க ஒரு ஆள் இதுல இருக்கதே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, இதுல இவ்வளவு வேற அப்படின்ட்டு இருக்க. அவனும் சரி சரி அப்படின்னு அவங்கள அப்படியே வந்துட்டு காம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜின்னும் இப்ப நடந்த சண்டை எதுக்கு நினைச்சிட்டு இருக்க, இனிமே யாரும் உங்க பக்கத்திலே வரக்கூடாதுதான், நமக்கு இருந்த எதிரியெல்லாம் முக்காவாசி முடிச்சாச்சு, இனியும் கொஞ்சம் பேர் என்னதான் மாஃபியாவா இருந்தாலும் நமக்குன்னு கொஞ்சம் எதிரிகள் இருக்கதாமா செய்வாங்க. ஸோ அதெல்லாம் கடந்தா வரணும், நீங்க பயப்படாதீங்க, உங்களோட சேஃப்டிக்கு நாங்க கேரண்டி, இப்போதைக்கு இருந்த எல்லாத்தையும் முடிச்சாச்சு, அவனோட போனும் கிடைச்சிருச்சு, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அப்புறம் அவங்க கூட இருக்கவங்கலாம் மற்றவங்களாம் விசாரிச்சுட்டு அப்படியே வெளியில போயிறாங்க. உங்களுக்கு வந்து பிரைவசி போட்டுட்டு பேபி அப்படியே நீங்க ஹேக் பண்ணிட்டு அப்படியே டேங் மேல சாஞ்சுக்க. ஆனால் உங்க தலையை அப்படியே வெளிக்கிட்டு பேபி பயந்துட்டியா அப்படிங்கிறான். ரொம்ப அப்படிங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதடி அப்படிங்கிறான். ஆயிடும் அப்படிங்கிறீங்க. அவனும் இப்ப கூட அப்பாவை பாதி என்ன பாதிதான் ஹக் பண்ணிருக்க அப்படின்னு அப்போ கூட பதிவாரு இவன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பாவை மெதுவா அப்படியே கொண்டு உங்க அத்தைகிட்ட கொடுத்துட்டு வந்து இப்போ அப்படியே தயார் பாக்கா அவனும் என்ன அப்படிங்கிறான். இங்க 2 பேரும் இருச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்ட அவனும் லைட்டா தலையை தூக்கி உங்களை ஹக் பண்ண ஃபுல்லா அவனை நல்லா ஹக் பண்ணு போதுமா அப்படிங்கிறீங்க. பத்தாது அப்படிங்கிறான். அடப்பாவி அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு இன்னும் டெய்லியும் இப்படியே என்ன நீ ஃபுல்லா ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். பாப்பா பத்தியா அப்படிங்க நீங்க சிரிச்சுட்டு நம்ம பொண்ணு அடிக்கிறீங்க, அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் இது எனக்கு மட்டும் சொந்தமான பிளேஸ் அப்படின்ட்டு அவங்க செஸ்ட்ல அப்படியே அப்படின்னு அழைத்து ஒரு கிஸ் பண்ண நீங்க அவன் ஃபோர்வேட்ல கிஸ் பண்றீங்க. அவனும் லவ் யூ டி அப்படிங்கிறான். நீங்களும் லவ் யூ தாங்க அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை எப்படிலாம் அப்படியே கிஸ் பண்ண இதெல்லாம் இருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ உங்க பேபி அழல. ஸோ 2 பேரும் அப்படியே உங்களை மறந்து அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கீங்கடா. ஓகே எல்லாரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிருங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.